94 தொகுதிகளில் நடைபெறும் 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. கொளுத்தும் வெயிலில் தலைவர்கள், வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. கரூர் பரமத்தியில் 111 டிகிரி, ஈரோட்டில் 110 டிகிரி, திருப்பத்தூரில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. நாளையும் வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் எச்சரிக்கை. நாடு முழுவதும் வழக்கமான கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்ற நீட் தேர்வு. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலிருந்து அதிக கேள்விகள் இடம்பெற்றதாக தேர்வு எழுதிய மாணவர்கள் தகவல். கொடைக்கானல், கம்பம், வாடிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த கோடை மழை. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது. காலை 9:30 மணி முதல் www.tnresults.nic.in என்ற இணைய பக்கத்தில் முடிவுகளை அறியலாம். ஞாயிறு விடுமுறை தினத்தில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். உதகையில் படகு சவாரி செய்தும், குமரியில் சூரிய உதயத்தை கண்டுகளித்தும் மகிழ்ச்சி. உதகை மற்றும் கொடைக்கானல் செல்வதற்கான இ-பாஸ் நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. நாளை காலை 6 மணி முதல் இணையதளம் மூலம் விண்ணப்பித்து பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிப்பு. ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் தக்காளியின் விலை கடும் வீழ்ச்சி. 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் வேதனை. உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் மோடி, தெலங்கானாவில் ராகுல் காந்தி வாக்கு சேகரிப்பு. காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் சாதிவாரி கணக்கெடுப்பு, பொருளாதார சீர்திருத்தம் போன்றவை செயல்படுத்தப்படும் என ராகுல் காந்தி உறுதி. ஆபாச வீடியோ வழக்கில் சிக்கி ஜெர்மனிக்கு தப்பி ஓடிய பிரிஜ்வல் ரேவனாவிற்கு ப்ளூ கார்னர் நோட்டீஸ். கர்நாடக அமைச்சர் பரமேஸ்வரா தகவல். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ரேவண்ணாவை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு அனுமதி. பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார்களிக்க இலவச தொலைபேசி எண்களும் வெளியீடு. ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு 6வது வெற்றி. 28 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸை வீழ்த்தி புள்ளி பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.